ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. 2 பவுலில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுலில் வந்து மைதா மாவு, ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டு ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கணும் மாவு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 2 மாவும் எடுத்து போட்டு ஒரு தட்டு வச்சிடலாம். தட்டில் வந்து மாவு கொட்டிடலாம். 2 மாவையும் ஒன்றா, 2 மாவும் ஒன்றா போட்டாச்சு. 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். காவாசி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலர் வரும் நல்லா மஞ்சத்தூள் போட்டோன்னா. மேலே வந்து கொஞ்சம் 2 ஸ்பூனும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோன்னு சொன்னால் நல்லா மயம் கிடைக்கும், அதனால தான் எண்ணெய் ஊற்றுறது. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்செடுக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து போட்டு கொஞ்சம் கூட மேலே தண்ணி தொளிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி எடுக்கணும். லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். மேலே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் மயம் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா மயம் கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க. இனி வந்து லைட்டாக இது மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு மேலே இப்படி தடவி விட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன் நான் வேக வைக்கிறதுக்கு. இப்போ கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கழுகி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கழுகி எடுத்து போட்டு நல்லா 2 தண்ணி நல்லா கழுகலாம். கழுகி போட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கழுகி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு ஊற போடாமல் தான் கடலைப்பருப்பு நான் எடுத்து வேக வைக்க போகிறேன். ஊற வச்சும் செய்யலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அந்த பாத்திரத்துக்குள்ளே 4 பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த பாத்திரத்தில் நான் 4 பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன். 1 2 3 4 பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு. 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினாஞ்சானா மேலே வந்து பொங்கி வராது, அதுக்கு வேண்டியது எண்ணெய் ஊற்றுறது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இலக்கி விட்டு போட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வர்ற மாதிரி குக்கரை மூடி போட்டு கேஸில் வச்சிடலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இவ்வளோ தான் வேகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம நல்லா அரிச்சு பருப்பு தண்ணி வந்து அரிச்சு எடுக்கலாம். பருப்பு தண்ணி வந்து அரிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறப்போ இந்த பாத்திரத்தில் வந்து பருப்பு வந்து குக்கரில் இருந்தால் பருப்பு வந்து இப்போ இதில் வந்து கொட்டிடலாம். சூடாக இருக்குது. மெல்லமாக கொட்டிடணும். அப்படியே எல்லா தண்ணியோடைய பருப்பு அப்படியே கொட்டிடணும். நல்லா தண்ணி வடிகிறதுக்கு விட்டுறணும். அடியில் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் கீழே வந்து வடிஞ்சு நிற்கிது. இப்போ நல்லா வடிஞ்சிருச்சு தண்ணி பாருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சாச்சு. இந்த வடிஞ்ச தண்ணி வந்து எடுத்து வச்ச தண்ணி, இந்த தண்ணி வந்து வடிஞ்ச தண்ணி. இது வந்து ரசத்துக்கு எல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றி நம்ம ரசம் செய்கிறோமெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசம் வச்சு செஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயோ இல்லாட்டி பேனோ வச்சுட்டு நம்ம இது வந்து இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து எப்படி காய்ச்சறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. 1 ஸ்பூனு நெய் ஊற்ற போகிறேன் நான். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம வடித்து வச்ச பருப்பு வந்து கொட்டிடலாம். பருப்பு எல்லாமே கொட்டி நல்லா உடச்சி விட்டு நல்லா அந்த நெய்யில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ பருப்பு கூடயே நம்ம பருப்பு எடுத்துருக்கிறோம், அதே பாத்திரத்தில் வெல்லத்தை எடுத்துடணும். இதே பாத்திரத்தில் இப்போ நானும் பருப்பு எடுத்துருந்தேன். இப்போ இதுலேயே வெல்லம் எடுத்துருக்கிறேன் அந்த அளவுக்கு. இப்போ இந்த வெல்லத்தை இதில் கொட்டிடலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். அடுப்பு வந்து ஸ்லோவிலே வைக்கணும், நல்லா கிண்டி எடுக்கணும். அடுப்பு ஸ்லோவிலே ஒரு மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் பருப்பு வந்து உடச்சி விட்டுறணும். பருப்பு உடையிற வரைக்கும் நல்லா உருகட்டும், நல்லா கட்டி ஆகணும். கட்டி ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இலக்கி கொடுத்துட்டு வைக்கணும். அடி பிடிக்கலன்னா நல்லா கட்டி ஆகணும். அது வரைக்கும் நல்லபடியாக உடச்சி விட்டுறலாம் பருப்பெல்லாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா போட்டு கிண்டியாச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. இப்போ நீ வந்து ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூனு இது மேலே தொளிச்சு விட்டுறலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. சோம்பு பொடிச்சு வச்சுருந்தேன், ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கூடி நல்லா வேகட்டும். நல்லா கட்டி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கூடி நல்லா கிண்டி விடலாம். பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே வந்து இப்படி இறக்கி பார்க்கணும். கரண்டி விழுந்துச்சுன்னா ஆகலைன்னு அர்த்தம். விழுகாமல் இருந்ததுன்னா கரெக்டாக ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் இந்த மாதிரி வச்சுட்டு, ஜல்லடை மாதிரி ஒரு பாத்திரத்தை இப்படி வச்சுட்டு அதுலேயே எல்லாமே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் அதுலேயே போட்டுட்டு எல்லாமே அதில் போட்டாச்சு. போட்டுட்டு இதே மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு எல்லாம் ஜலிச்சு எடுக்கணும். அப்படியே நல்லா அப்படி அமுத்தி விட்டோம்னா நல்லா உள்ள ஏதாச்சும் எல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போய் நல்லா இதாயிரும், நைஸ் ஆயிரும். எல்லாமே இது மாதிரி அமுத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி சன்னி வச்சு நல்லா சலிச்சு இப்படி அமுத்தி எடுத்துடணும். எல்லாமே சின்னதாக ஏதாச்சும் கட்டை எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் உடையும். அதுக்கு வேண்டி தான் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி சலிச்சு எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சலிச்சு எடுத்தோன்னா சப்பாத்தி போடும்போது நல்லா பூரி நல்லா மயமாக இருக்கும், ஒன்றுமே பிரிஞ்சு போகாது. அதுக்கு தான் இந்த மாதிரி சலிக்கிறது. இப்போ எல்லாமே அது மாதிரி சலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து இதெல்லாம் கை போட்டு நல்லா மாவு பிணைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா உருண்டை பண்ணி வச்சுட்டு உருண்டை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு பிசைஞ்ச மாதிரி எல்லாம் பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இது தனியாக உருண்டை பண்ணிக்கணும், மாவுக்கு தனியாக உருண்டை பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு உருண்டை போடுறேன். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ பருப்பு பிசைஞ்சி வச்சதில் உருண்டை பாருங்கள், கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி உருண்டை பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவு வந்து ஊறிட்டுருக்குது. மாவு வந்து இப்போ அதே மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து எடுக்கலாம். ஊறிட்டுருக்குது பாருங்கள், நல்லா ஊறியாச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஒன்று கூடி நல்லா உருட்டி விட்டு உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பண்ணி எடுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி உருண்டை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அந்த உருண்டைக்கு இந்த உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். அந்த உருண்டை கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாவில் வந்து கொஞ்சம் உருண்டை பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கணும்.
எல்லா உருண்டையும் இதே மாதிரி பண்ணி எடுக்கலாம். இப்போ உருண்டை வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி உருண்டை பண்ணியாச்சு. 2 உருண்டையும் ஒரே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பரத்துறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே போட்டுட்டு உருண்டையை ஒன்று எடுத்து இது மாதிரி பருத்திக்கலாம். லைட்டாக கட்டியாக பருத்திக்கணும். இந்த மாதிரி கட்டியாக பருத்தி எடுத்து போட்டு உள்ளே வச்சு கொடுக்கணும். இவ்வளோ கட்டியாக பருத்தணும். இந்த மாதிரி பருத்திக்கணும். ஒவ்வொரு உருண்டையாக இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து இப்படி சுட்டிக்கணும். இந்த மாதிரி சுட்டிக்கணும். இந்த மாதிரி சுட்டி எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இப்படி உருட்டி பிச்சு எடுத்துடணும். தனியாக எடுத்து போட்டு இப்படி உருண்டை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்படி உருட்டி போட்டு இப்படி வச்சிடணும். பருத்திக்கலாம். கொஞ்சம் கூட மாவு இப்படி போட்டுட்டு கை வச்சு இப்படியே அமுத்தி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உடனே பருத்தக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி கொடுத்தோன்னா சைடில் எல்லாம் அப்படியே கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் மெல்லமாக இந்த மாதிரி பருத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி பருத்தி கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக உள்ளே போகும். இந்த மாதிரியெல்லாம் பருத்தி எடுக்கலாம். கரெக்டாக இது மாதிரி எல்லாத்தையும் பருத்தி எடுத்தாச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லாமே பருத்தி எடுக்கணும் பாருங்க. எல்லாம் பருத்தி எடுத்தாச்சு. இது மாதிரி தட்டில் போட்டு வச்சிடலாம் பாருங்கள். எல்லாமே இது மாதிரி பருத்தி போட்டுட்டு சுட்டு எடுக்கலாம். எல்லாம் பருத்தி எடுத்தாச்சு. இதே மாதிரியே இனி சுட்டு எடுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ அடுப்பு சூடாகிட்டு இருக்குது நல்லா. இப்போ வந்து அடுப்பில் பருத்தி வச்சது வந்து சுட்டு எடுக்கலாம். போட்டுடலாம். போட்டதுமே திருப்பக்கூடாது. போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உப்பி வரட்டும். இப்போ வந்து ஸ்பூனில் நெய்யை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நல்லா உப்பு வந்துருச்சு. இன்னும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்குது பாருங்க. நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா. நெய் ஊற்றிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். பாருங்க வந்துருச்சு பாருங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுக்கலாம். இப்போ 2வது ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அதே மாதிரி எடுக்கலாம். இப்போ 2வதுக்கு வந்து நெய் ஊற்றி விட்டுடலாம் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுட்டோன்னா மேலே வந்து காய் வச்சு ஊற்றி வருது பாருங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. ஒன்றுமே உடையாமல் எல்லாமே கரெக்டாக வருது பாருங்க. நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுக்கலாம் நம்ம. பாருங்க 2வதும் எடுத்தாச்சு, சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் இங்கே பாருங்க. எல்லா போலியும் இதே மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பால் சூடு பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் நான் பாருங்க. சூப்பராக இருக்குது. இதில் முக்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.